ஏன்னா ஷியோர் மைக் வாங்கினீங்கன்னா ஷியோர் மைக்கு, QAC ஆம்பிளிஃபையர், JBL ஸ்பீக்கர், இது ஒரு செட்டப். கேபிளில் தான் அவ்வளோ வெலாசிட்டி ட்ராவல் ஆகுது. நாய்ஸ்லெஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல சிக்னலில் கொண்டு போயிட்டு வேல்யூம் குறையாமல் போக போக நம்ம இது வந்து சாப்பிட்டோம். நம்ம சவுண்டு நம்ம கரடி மாதிரி கத்தி பாட்டு பாடினாலும் சவுண்டு அங்கே போய் மிக்சரில் போய் சேராது, குறைஞ்சிரும். ஆகையினால கேபிள்ஸ் வந்து 5 வருஷம் தான் லைஃபு. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் கூட சில ஆம்பிளிஃபயர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், மிக்சர்ஸ் இதை குறித்ததான எளிமையான முறையில் நம்முடைய சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நம்மத்திலே வந்திருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்களை நாம் வரவேற்கலாம். தொடர்ந்து அவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். டெல்லி பயணங்களை முடித்துக்கொண்டு இந்த நாளில் நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம். சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இதில் புதுசாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த 15ஆம் பாகத்தில் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, மெயினாக நீங்கள் எது நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த காரியங்களில் எல்லாருமே பலவீனமாக இருக்கிறோம். ஏன்னா என்ன முதல் கொண்டு நான் சொல்லிக்கிற ஐட்டம்ஸ் பூரா நான் வாங்கி யூஸ் பண்ணி அதிலிருந்து பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேனே தவிர இன்னொருத்தர் சொல்லியோ அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தோ அந்த மாதிரி கிடையாது. இதில் இருக்க அத்தனை மிக்சர்ஸும் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். 7-8 மிக்சர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய ஃபீட்பேக்ஸ் தான் நீங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கூட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அதை தவிர நீங்கள் வேறு எதுவும் வாங்காதீங்க. அதுதான் பாஸ் இன்றைக்கி நான் சொல்கிறது. ஏன்னா நான் சொல்கிறத தவிர வாங்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் சொல்லிடுறேன். வாங்கக்கூடாதெல்லாம் மீதி எல்லாமே வாங்கக்கூடாது தான். ஸோ மைனஸ் பற்றி இங்கே பேசலை, ப்ளஸ் பற்றி பேசுகிறோம். அகுஜாவில் சில மைக்ஸ் நல்லா இருக்குது, சில மைக்ஸ் நல்லா இல்லை. ஸோ நல்லா இல்லாத மைக்ஸ் எல்லாம் நான் இதில் சொல்லலை, நல்லா இருக்கிற மைக்ஸை நான் சொல்கிறேன். நல்லா இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, நல்லா இல்லாத ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நல்லா இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதையெல்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம், நல்லா இருக்கிறத வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிறது தான் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எர்த் சப்ளைலேருந்து நம்ம போக போகிறோம். எர்த்து வெரி இம்பார்ட்டன்ட், மனித உயிரை காப்பாற்றக்கூடியது. 2வது நாய்ஸை கம்பல்சரி அது கட் பண்ணோம். சப்போஸ் மைக்கிலெல்லாம் எர்த் அடிக்க கர்ச்சீப் வச்சு பெண்கள் குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து எர்த்து தான். எர்த்து வந்து பழைய டைப் GI பைப்பில் 4 அடி 5 அடியில் நீங்கள் போட்டு உப்பு கறி மணல் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த லேட்டஸ்ட் வந்துருக்கு எர்த்து பிட் சோக் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துடலாம், அது செய்யாதீங்க. நீங்கள் வந்து எர்த்து வந்து கம்பல்சரி நீங்களே அந்த பழைய டைப் இருக்கும், ஒரு 320 or 720 ஒயர் இல்லைன்னா 8 mm காப்பர் ராட் வாங்கி கீழேருந்து வைண்டிங் பண்ணி நீங்கள் அதில் லைன் கொண்டு வந்து நேராக எர்த்தை வந்து ஆம்பிளிஃபையர் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்துடணும். இல்லைன்னா நீங்கள் ஆம்பிளிஃபையர்லேயே கொடுக்கலாம். ஒரு ஆம்பிளிஃபையரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அது வந்து சூப்பராக உங்களுக்கு அது கிடைக்கும். ஆம்பிளிஃபையர்லேருந்து மிக்சர் போயிடும், மிக்சர்லேருந்து எதுலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் எல்லாமே அது போயிடும். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் எர்த்து நம்ம முடிஞ்சு. அடுத்தது சுவிட்ச் பாக்ஸ் பார்க்குறோம். சுவிட்ச் பாக்ஸ் வந்து 15 ஆம்ஸ் எல்லாருமே போட்டுங்க. 15 ஆம்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த 15 ஆம்ஸில் வந்து ஏன்னா பவர் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறப்ப அந்த சின்ன ப்ளக்ஸ் வந்து ஆகாது. ஸோ சுவிட்ச் பாக்ஸ் வந்து 15 ஆம்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் போட்டுங்க, இல்லைன்னா 30 ஆம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அந்த குறிப்பிட்ட சுவிட்ச் பாக்ஸ் போட்டுங்க. பழைய டைப்பு உட்டன் டைப் பாக்ஸுனால் கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டி. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ளக்ஸ் டைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. பவர் பாக்ஸில் வந்து லூஸாக இருந்ததுனாவே உங்களுக்கு சரசரன் நாய்ஸ் வந்துட்டு இருக்கும், விட்டு விட்டு டிக் டிக்னு சவுண்டு கேட்கும், ஏதோ ஒரு நாய்ஸ் வந்து ஸ்பீக்கரில் வந்துக்கிட்டே இருக்கும். சுவிட்ச் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் எர்த்து போட்டிருந்தாலும் நல்ல PSS வச்சுருந்தாலும் நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ
உங்களுடைய ப்ளக்ஸு இன்சர்ட் பண்ணுறப்ப பவர் ப்ளக்கில் ஷுட் பி டைட். எவ்வளோ ஹெவியாக இருக்கோ அதனால பிரச்சனை கிடையாது. என்ன கழட்டுறப்ப மறுபடியும் மாட்டுறப்ப மாத்திரம் பத்திரமா நீங்கள் இன்சர்ட் பண்ணி கையில் பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஆல்வேஸ் இண்டிவிஜுவல் ப்ளக்கு இண்டிவிஜுவல் சுவிட்ச் போட்டுங்க. ஒரு சுவிட்ச் போட்டாலே எல்லா ஆம்பிளிஃபையர் மிக்சர் ஆன் ஆகும். அது ஒரே சுவிட்சில் லோட் ஆகும். அது தப்பு. அது ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சுவிட்ச் வேணும். அது நீங்கள் கம்பல்சரி பார்த்துங்க. அது எலக்ட்ரிக் ஒர்க், இதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. இது நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு அதை பற்றி தெரியும். உங்கள் சர்ச்சில் எலக்ட்ரீஷியன் இருந்தாங்கன்னா அந்த சர்ச்சில் பண்ணிக்கங்க, அவங்கள வச்சு பண்ணிக்கங்க. நிறைய இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஒர்க்கும் வாங்கிக்கிறாங்க. நிறைய தருமபுரி பக்கம்லாம் போனால் அங்கே போனால் எர்த்து போட ஆரம்பிச்சிட்டோம். எர்த்து போடுறது வந்து என்னென்னா அது பெரிய ஒரு வேலை. அதுக்கு போய் மெட்டீரியல் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அது கடைசியாக பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரீஷியன் செய்கிற ஒர்க்கு. ஒரு ஆடியோ இன்ஜினியர் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தானே மற்றதில் கவனம் செலுத்துறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஸோ எலக்ட்ரீஷியன் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். பட்டு ஐடியாஸ் இந்த மாதிரி நல்ல காரியங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். செகண்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எர்த்து பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா எர்த்தில் இருந்து தான் இந்த ஆடியோ சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 1 ஃப்ரம் எர்த் கிரவுண்டிங். எர்த்து நிறைய இடத்துல போடல. நேற்றைக்கு கூட ஒரு பாஸ்டர் பேசினார் கோயம்புத்தூர்லேருந்து. எர்த்து போட்டிருக்கோம் பாஸ்டர், நேராக கொண்டு போய் மெயின் சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துட்டோம், இபி லைன் சப்போர்ட்டில் அதில் கொடுத்துட்டோம், அங்கேருந்து மறுபடியும் ஆம்பிளிஃபையர் சுவிட்ச் பாக்ஸ்க்கெலாம் வருதுனாரு. அது தப்பு. எர்த்து வந்து கம்பல்சரி நேராக வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் சுவிட்ச் பாக்ஸ் வரணும், பிஎஸ் வரணும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் எர்த்து போயிடுச்சுன்னா இதுக்கு பத்தாது. அது சம்மா அளவு தான் அது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஎஸ்எஸ்க்கு ஒரு எர்த்து, அப்புறம் வீட்டில் மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் நீங்கள் மற்ற எர்த்துக்கு நீங்கள் கொடுத்துங்க. ஸோ 2 எர்த்து பேனல் வேணும். மெயினாக பிஎஸ்எஸ்க்கு இது பார்த்துங்க. பிஎஸ்எஸ் நான் சொல்கிறேன், நிறைய பேர் எர்த்து போட்டிருக்காங்க, ஆனால் வீடு பூரா லைன் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. எர்த்து கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிங்க. எவ்ரி 5 இயர் ஆர் 10 இயர்க்கு ஒருக்கா எர்த்தை கம்ப்ளீட்டாக தோண்டிட்டு நீங்கள் வேறு எர்த்து போடணும். ஏன்னா அதனுடைய லைஃப் டைமே அவ்வளோதான், எக்ஸ்பைரி ஆகிடும். எர்த்து சரியில்லைனாலும் நீங்கள் எதையும் சாதிக்கவே முடியாது. சவுண்டுலேருந்து குவாலிட்டி கிடைக்காது. டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எர்த்து தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்ம் மற்றதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஹீட்டாக பார்க்குறது வந்து மெயினாக எர்த்து. இது பற்றி பெரிய சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. நிறைய பேர் எர்த்து விஷயத்தை நான் இப்படி சொல்கிறதுனால நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தெம். பட்டு நாங்கள் அனுபவப்பட்டதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எர்த்து போடலைன்னா ஆம்பிளிஃபையர் நிறைய ஹீட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அது ஏன்னு சொல்லி நீங்கள் போய் சயின்டிஃபிக்கலாக நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் படிக்கலாம். செகண்ட் ஒன் சுவிட்ச் பாக்ஸ் சொன்னால் சுவிட்ச் பாக்ஸ் டைட்டாக இருக்கணும். 15 ஆம்ஸ் போடுறதுல 15 ஆம்ஸ் போடுங்க. மிக்சரெல்லாம் 160 வாட்டேஜ், அதுக்கெல்லாம் வந்து 5 ஆம்ஸ் போதும். நீங்கள் பெரிய பவர் ஆம்பிளிஃபையர்னால் 32 ஆம்ஸ் உள்ள சுவிட்ச் ப்ளக்ஸ் பாயிண்ட் இருக்குது, அது நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது 3வது இப்போ ஸ்டெபிலைசருக்கு வரும், வரிசையாக வரும். நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும் பண்ணிங்க. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் எதாவது பிரச்சனைனா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா அங்கே நான் வந்து குட்டிக்காரனை போட முடியாது. சர்க்கஸில் வந்து கையூனி கரணம் பாயிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. எங்கே இருக்குது ஏதோ பண்ணலாமே தவிர ஒரு கம்ப்ளீஷன், ஒரு சுத்தமான பரிபூர்ணமான ஒரு சத்தம் வர்றதுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு வரோம். ஸ்டெபிலைசர் வேணும். ஸ்டெபிலைசரில் குறைஞ்சது 220 வோல்ட் நமக்கு வேணும். இது நம்ம எல்லோரும் தெரிஞ்சு நிறைய டைம் பேசியிருக்கோம். ஆனால் நிறைய இடத்துல ஸ்டெபிலைசர் இருந்தாலுமே 200 வோல்ட்டு தாண்டதில்லை. நீங்கள் அங்கே வந்து நல்ல 3 kV 5 kV ஸ்டெபிலைசர் வச்சுக்கோங்க. குறைஞ்ச ஸ்டெபிலைசர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 kVக்கு கீழே வாங்காதீங்க. குறைஞ்சது மினிமம் 3 kV. பெரிய சர்ச்சு 1000 பேர் 500 பீப்புள்ஸ் வராங்க, பவர் சிஸ்டம் ஆம்பிளிஃபையரில் வச்சுன்னா 7 kV 10 kV வரைக்கும் வச்சுக்கலாம். 1 kVங்கிறது வந்து 1000 கிலோ வாட்ஸு. ஏன்னா அங்கே 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தாங்கன்னா 3000 kV உள்ள ஸ்டெபிலைசர் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லைன்னா ஆம்பியர் பத்தாது. ஸோ நீங்கள் 3 kV சின்ன சர்ச்சுனாவே, சாதாரண சின்ன சர்ச்சுனாவே நீங்கள் ஸ்டெபிலைசர் வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்டுடியோ மாஸ்டர் ரொம்ப விலையாக இருக்குது. இதில் ரொம்ப நல்ல ஸ்டெபிலைசர் வந்து பிஇசி, எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் அது செய்கிறாங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுருக்கோம். பெக்கு சொல்லுவாங்க, ஆர்இசின்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலைசர் இருக்குது. நிறைய இடங்களில் விகார்ட் ஸ்டெபிலைசர் இருக்குது, 1 kVயில் இருக்குது. முன்னாடி இன்புட் அவுட்புட்டு டிஜிட்டல் மானிட்டரில் வந்துட்டுருக்கும் விகார்டில். நீங்கள் விகார்டு சின்ன சர்ச்சு ஒரு 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர்னால் விகார்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் 1000 வாட்ஸு 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர்னால் அந்த பிஇசி
அந்த பெரிய பெரிய சுவிட்ச் ஆன் பண்ணி மேனுவலாக டிரான்ஸ்மிட் பவர் பண்ணுறது அந்த ஸ்டெபிலைசர் நீங்கள் வச்சுக்கலாம். கெல்ட்ரான், சர்வோ இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டெபிலைசர். ஆனால் வோல்டேஜ் குறைந்தனா ஊன்னு ஒரு சவுண்டு வந்து ஸ்பீக்கரில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஆல்வேஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் கெல்ட்ரான், சர்வோவெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. 2 ஸ்டெபிலைசர் இதில் வந்து உங்களுக்கு இது பண்ணுறோம். ஒன்று வந்து பிஇசி, இன்னொன்று விகார்ட். இது மோஸ்ட்லி எல்லா பக்கம் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து மைக்ஸ் போகிறோம். அடுத்தது மைக்கு தானே, ஸ்டெபிலைசருக்கு அடுத்து மைக். இப்போ நம்ம எர்த்து பார்த்தோம், 2வது ஸ்டெபிலைசர் பார்த்தோம், 3வது சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து மைக்ஸ் பார்க்குறோம். மைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகுஜாவில் நல்ல மைக் அப்படின்னு சொல்கிறது வந்து 740 நம்பரில் இருக்குது. 740 வந்து மேல் வாய்ஸுக்கு நல்லாயிருக்கும். பேஸ் வந்து தேவை, ஜென்ஸுக்கு ஹச்அப் தேவையில்லை. மேல் வாய்ஸுக்கு 740 நல்லாயிருக்கும். ஃபீமேல் வாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 98 நல்லாயிருக்கும். 98 விட 511 நல்லாயிருக்கும். 511 மைக் வந்து அகுஜாவில் நல்ல மைக்கு, அது ஒயரோடு வரும். 740 மைக் ஃபஸ்ட்டு மேல் வாய்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ஸ் வாய்ஸுக்கு, அதில் பேஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ஒயரு, கிளிப்பு, அந்த சமாச்சாரம்லாம் தரமா. ப்ரொஃபஷனல் மைக்குங்கிறதுனால அது 2000 ரூபா. அதுக்கு ஒயர் தரமாட்டாங்க. ஒயர் கொடுத்தாங்கனாவே ஒயருக்கு 1000 ரூபா ஆகிடும், மைக்குக்கு 1000 ரூபா ஆகிடும். ஸோ ஒயர் எந்தெந்த மைக்கெல்லாம் ஒயர் தராத மைக்கோ அந்த மைக்கெல்லாம் நல்ல மைக். அதாவது அது மைக்குக்கு மட்டும் காசு எடுக்கிறான். ஏன்னா கிளிப்புக்கு 100 ரூபா, ஒயருக்கு 1000 ரூபா, பேக்கிங்க்கு மற்றதுக்கெல்லாம் சார்ஜு, அந்த கவரு, ரெக்ஸின், பாண்டு, அந்த பேக்கேஜ் எல்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி என்ன செய்ய போகிறோம், நமக்கு தேவை ஒரு மைக் வேணும். ஸோ மைக்குக்கு நீங்கள் காசு கொடுங்க. அப்படி நீங்கள் மைக் வாங்கினீங்கன்னா 740 வாங்கிங்க. 740 வந்து ஜென்ஸுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு வந்து 511 இல்லைன்னா 98. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் போடணும், ஏதாவது கிட்டாருக்கு போடுறீங்க, இல்லை தபலா, கரணைக்கு போடுறீங்கன்னா 311 வாங்கிக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மைக்ஸ் வாங்கி. இது அகுஜாவில். அப்புறம் ஸ்டுடியோ மாஸ்டில் என்ன மைக் நல்லா இருக்குன்னா கார்ட்லெஸில் இந்த 2 மைக் ஒரு 15,000 20,000 ரூபாய்க்கு. அதில் வந்து நீங்கள் ஸ்டுடியோ மாஸ்டர் வாங்கிங்க. ஷியோரில் போனீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தியாகும். ஆனால் ஷியோர் மைக் வாங்குறதுனால எந்த ப்ரோஜனம் கிடையாது. ஏன்னா ஷியோர் மைக் வாங்கினீங்கன்னா ஷியோர் மைக்கு, QAC ஆம்பிளிஃபையர், JBL ஸ்பீக்கர், இது ஒரு செட்டப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏகேஜி மைக்கு, கிறிஸ்ட் ஆடியோ இல்லைன்னா ஆடியோ சென்டர் ஆம்பிளிஃபையரு, செலஸ்டியல் ஸ்பீக்கர், இது வந்து ஒரு செட்டப். ஸோ ஒரு மைக் வாங்குறப்போ அதுக்கு பேரலாக கனெக்ஷன் பண்ணுறது சில மிக்சர்ஸு, சில ஸ்பீக்கர்ஸு, சில ஆம்பிளிஃபையர் இருக்குது. அப்போ தான் அந்த மைக்கினுடைய சென்சிட்டிவ், வெலாசிட்டி வந்து அதை எடுத்து கொடுக்குமே, அந்த ஸ்பீக்கர்ஸ் எடுத்து கொடுக்குமே தவிர நீங்கள் போய் இந்த அகுஜா ஆம்பிளிஃபையரு ஸ்பீக்கரில் போய் இந்த 50,000 ரூபா ஷோர் மைக் வாங்கிட்டு போய் போட்டிங்கன்னா ஒன்றும் வேலை செய்யாது, சப்புன்னு இருக்கும். நாம் நினச்சிக்குவோம் என்னடா இது வந்து ஷோர் மைக்கே வேலை செய்யலைன்னு சொல்லி. ஷோர் மைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து 2-3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாயில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். JBL ஸ்பீக்கரெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தான் ஷோர் மைக் வந்து வேலை செய்யும். ஸோ தட் தயவு செய்து மைக்ஸ் வந்து நீங்கள் காஸ்ட்லி போகாதீங்க. மைக்ஸ் ஜஸ்ட்டு டேக் எடுத்து அந்த கேபிள் வழியாக கொடுக்குறது தான். மைக்கு காஸ்ட்லியாக போட்டு வாங்குறதுனால எந்த பெனிஃபிட் கிடையாது. இதை நாங்கள் 14 வேலையும்னு சொல்லியிருக்கோம். மைக்கு மேக்ஸிமம் 5,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்க தேவையில்லை. நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கக்கூடிய மெட்டீரியல் எதுன்னா ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் வரேன் 98 வந்து ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 நல்லாயிருக்கும். அதை விட 98 விட பவர்ஃபுல்லான மைக் வந்து 311. அது வந்து ரொம்ப கம்மியாக பேசினா கூட வெடிக்கிற மாதிரி சவுண்டை வந்து அந்த மைக் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். 311. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டிலிங் பண்ணுறது லேடிஸு, ஃபீமேல் வாய்ஸு, குழந்தைங்க வாய்ஸுக்கெல்லாம் 511 நல்லாயிருக்கும். பேஸ் வாய்ஸ் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல பேஸ் வாய்ஸ் வேணும், என்கிட்ட பேஸே இல்லை அப்படின்னா நீங்கள் 740 வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 2200, 3200 விலை காசு போட நல்ல மைக் வரும்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் 5,000 ரூபா. நான் சொன்ன மைக் பூரா எல்லாம் 2,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. 2,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கேபிள்ஸோடு கிடச்சிரும். கேபிள்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேபிளே வச்சு 10 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கலான்னு பார்க்காதீங்க. கேபிள்ஸ் வாங்குறப்ப நீங்கள் தயவுசெய்து உடனே சால்ட்ரு மாற்றி அதில் XLR பின் போட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ணிங்க. இல்லைன்னா கேபிள்ஸ் வேறு கேபிள்ஸ் போயிங்க. இந்த மைக்கோட வர கேபிள்ஸை தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா அது குவாலிட்டி சரியில்லைங்கிறது எனக்கு அனுபவபூர்வமாக தெரியும். ஸோ நீங்கள் கேபிள்ஸ் வேறு தயவுசெய்து போயிங்க. கேபிள்ஸ் நீங்கள் என்ன போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் பிராண்ட் இருக்குது, பெல்டன் இருக்குது, ஃபால்கான் இருக்குது. ஃபால்கான் தான் அகுஜாவில் போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபால்கான் வேண்டாம்,
கிறிஸ்டல் போயிங்க. இல்லைன்னா பெல்டன் இருந்து ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி. கிறிஸ்டல் நார்மலாக இருக்கும், மீட்டர் 60-80 ருபீஸ் வருது. ஃபால்கான் வந்து உங்களுக்கு 40-50 அந்த 60 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்ல உயர்தரமான செம்பு போகிறப்போ 1 மீட்டர் கேபிள் 300-400 ருபீஸ் பெல்டன் போடுறாங்க. பெல்டன் கேபிள் எல்லாம் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை போய்க்கலாம். நல்லா இருக்கு. அது எதனால் அந்த கேபிளோட விலையெல்லாம் அவ்வளோ வருதுப்பா சார்? ஏதாவது ரீசன் இருக்கா? உள்ள ஏதாவது மெட்டீரியல்லாம் மாறுமா எப்படின்னு சொல்லுங்கள். கேபிள்ஸ் வந்து நீங்கள் அந்த காப்பர், ஒரிஜினல் காப்பர் போடுறப்ப அந்த குவாலிட்டி வந்துடும். இது வந்து என்னென்னா ஸ்டீல் கம்பியில் காப்பர் கோட்டிங் போடுவாங்க, இல்லைன்னா காப்பரில் மிக்சிங் போடுவாங்க. எப்படி தங்கத்தில் வந்து காப்பரை கலந்து நகையாக செஞ்சு போடுறாங்க, ஆனால் காப்பரே கலக்காது கோல்டு பிஸ்கெட்டு காயின்ஸில் தான் ஒரிஜினல் கோல்டு வருது. ஸோ காப்பரு இந்த ஐம்பொன் கலந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறதுக்கோ அதை பார்க்குறப்பே தெரியும், கோல்டு மாதிரி தெரியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற கோல்டு எல்லாமே வேறு, ஃபாரின்லேருந்து வர கோல்டு எல்லாமே வேறு கோல்டு குவாலிட்டி. அதே மாதிரி காப்பரில் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த கிறிஸ்டல் பெல்டன் கேபிள்ஸ் இருக்கிற காப்பரெல்லாம் காப்பரே தான். நீங்கள் அரை மணி நேரம் உட்காந்து கம்பி தேய்ச்சாலும் மேலே இருக்கிற கல்ல தான் உள்ளே வரைக்கும் இருக்கும். ஆனால் அகுஜா கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னாவே உள்ளே வந்து நேராக சில்வர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து இப்போ நாய்ஸ் வருதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நேற்றுக்கு ஒரு கேபிள் செஞ்சதில்ல, அந்த மாதிரி நாய்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. காப்பரில் தான் சிக்னல் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். வெளிநாட்டு கேபிள் 600 ருபீஸ் பர் மீட்டர் கேபிள் போடுறது பார்த்தீங்கன்னா உள்ள காப்பர் போட்டு காப்பர் மேலே கோல்டு பிளேட் கொடுப்பான். கோல்டில் ஸ்ட்ரிங் இல்லை, கோல்டு பிளேட்டு அவன் மேலே பண்ணுவாங்க. ஸோ அதான் 600 ருபீஸ். என்னோட கை நீளம் வந்து ஒரு கை நீளம் வந்து 600 ருபீஸ். இங்கே மைக் கேபிளே 600,000 ருபீஸுக்கு இருக்குது இந்தியாவில். கேபிளே மைக்கோடவே இருக்குது. ஏன்னா எல்லா மைக்ஸுன்னு விட மைக் கேபிள் தான் ரொம்ப முக்கியம். மைக்கு நீங்கள் 1000 ரூபா மைக்கோட வச்சுக்கலாம், கேபிள் வந்து நீங்கள் 5000 ரூபா கேபிள் நல்லது போட்டிங்கன்னா அந்த மைக்கே பார்த்தீங்கன்னா 10,000 மைக் ஆகிடும். கேபிளில் தான் அவ்வளோ வெலாசிட்டி ட்ராவல் ஆகுது, நாய்ஸ்லெஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல சிக்னலில் கொண்டு போயிட்டு வேல்யூம் குறையாமல் போக போக நம்ம இது வந்து சாப்பிட்டு நம்ம சவுண்டு நம்ம கரடி மாதிரி கத்தி பாட்டு பாடினாலும் சவுண்டு அங்கே போய் மிக்சரில் போய் சேராது, குறைஞ்சிரும். ஆகையினால கேபிள்ஸ் வந்து 5 வருஷம் தான் லைஃபு. நல்ல கேபிள் வாங்கினாலும் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்காதீங்க. இது இப்படியே தான் 10 வருஷத்துக்கு இருக்கும், 50 வருஷத்துக்கு இது இப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே மட்டும் கார்பன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கேபிள் எல்லாமே ஒரு செட்டப் மாற்றுங்க. இப்போ 2025 ஒரு கேபிள் ஒரு செட்டப் போட்டிங்கன்னா 2030 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா கேபிளும் தூக்கி போட்டுட்டு எல்லா பின்ஸ் தூக்கி போட்டு வேறு ஒன்று செய்யுங்க. எப்படி நாம் யூஸ் பண்ண பைக் இன்ஜின் ஆயில், கார் ஆயில் மாத்திரை ஆயில் இருக்குது, ஆனால் கெட்டு போன மாதிரி கேபிள் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கேபிள் குறைச்சினா சவுண்டு எப்போ விசிலிங் நாய்ஸ் எல்லாம் வரும், பவர் பத்தாது. அடுத்து நம்ம போகலாம் மைக் அடுத்தது மிக்சர் பார்க்குறோம். மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் கீத் மிக்சர் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 இருக்குது மிக்சர். என்னால் ஆலன் கீத் வாங்க முடியாது, ஏன்னா 5 சேனலில் அது 20,000 ரூபா வருது. 5 சேனல் ஆலன் கீத்து, ஜெட் பவர் 6, 8, ஜெட் 12, ஜெட் 14, ஜெட் 16 அப்படின்னு சொல்லி விட்றாங்க ப்ரீ மிக்சர்ஸ். ஆலன் கீத் இந்த மிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. டிஜிட்டல் மிக்சர்ஸ் நீங்கள் விருப்பம் தான் வாங்கிக்கலாம், பட் அதை யூஸ் பண்ணி பழகிறதுக்குள்ளே ரொம்ப நாட்கள் ஆகிடும். இந்த அனலாக் மிக்சர் வந்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அனலாக் வந்து யார் வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். டிஜிட்டலுங்கிறது ஒரு பேராமீட்டரில் ஒருத்தர் டேப் இருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்கும், அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பழகிறவங்க வந்து புதுசாக சர்ச்சில் பசங்க யார் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அனலாக் தான் நல்லாயிருக்கும். ஆலன் கீத் மிக்சர் நல்லாயிருக்கும். ஆலன் கீத் என்னால் வாங்க முடியல அப்படின்னு கேட்டால் நீங்கள் சவுண்ட் கிராஃப்ட் வாங்கிக்கலாம். சவுண்ட் கிராஃப்ட் நீங்கள் வாங்குறப்ப இந்த 8 சேனல் 12 சேனல் 16 சேனல்லாம் வாங்காதீங்க. குறைஞ்சது 16 இல்லைன்னா 22 24 இருக்குது. இந்த 16 கீழே இருக்கிற மிக்சர் சவுண்ட் கிராஃப்ட்லாம் நல்லா இருக்காது. சவுண்ட் கிராஃப்டில் மட்டும் 16க்கு கீழே ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுக்குறோம். 16க்கு ஆமாம் இல்லை குவாலிட்டியே ஹச்சப் வச்சா ஹச்சப்பே வராது. வேல்யூம் கெயின் வந்து 3/4 திருவினா தான் ஒரு கொஞ்சோண்டு வரும், சவுண்டே ஏறாது. நான் பார்த்துட்டேன் அதெல்லாம். சவுண்ட் கிராஃப்டில் இந்த லோயர் 2 மிக்சர் வாங்கிடாதீங்க. வாங்கினாலே சவுண்ட் கிராஃப்டில் 16, 22, 31 இருக்குது, 31, 32 இருக்குது. பெருசு போய்க்குங்க. சப்போஸ் எனக்கு சின்ன மிக்சர் போதும், 6, 12 சேனல் போதும்னா நீங்கள் ஆலன் கீத் போய்க்குங்க. எனக்கு ரொம்ப சின்ன மிக்சர்லாம் நல்ல குவாலிட்டி வேணுன்னா ப்ரீசோனஸ் போய்ங்க. 4 சேனல் 5 சேனல் 8 சேனலுக்கு. ஏன்னா ப்ரீசோனஸ் 1 லட்ச ரூபா வருது 5 சேனலில். ஆலன் கீத்தை விட சூப்பராக இருக்கும் அது.
ப்ரீசோனஸ் இது வந்து நீங்கள் வாங்கி, ஏன்னா சில பேருக்கு எதுக்குங்க எனக்கு 15-20 சேனல், எங்களுது 2 மைக்கு 2 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுவாங்க, இதுக்கு போய் நான் 15 சேனல் வச்சு காப்பாற்றி பத்திரம் பண்ணி வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசோனஸ் மிக்சர் போயிங்க, அதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன், பென்ட்ரைவ் போட்டு லைவாக மீடியாவில் எடுக்கிறதுலேருந்து எல்லா ஆப்ஷனும் அதில் விடுறான். அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு தான் ஒவ்வொரு லட்ச ரூபா, அது 1 லட்ச ரூபா ஆயிடுது. நீங்கள் மற்ற மிக்சரில் வந்து பெரிய மிக்சர் ஆகாத தான் ஆப்ஷன் நிறையா கொடுப்பாங்க. ஆனால் ப்ரீசோனஸில் வந்து நீங்கள் சின்ன மிக்சர்லேயே பெரிய மிக்சருக்கு உண்டான அத்தனை ஆப்ஷனும் பேந்தம் பவர் 48 வோல்ட் அதிலிருந்து அதில் கொடுத்துட்றாங்க. ஸோ விலை கம்மியாக வேணும்னா ஆலன் கீத் வாங்கிக்கிங்க. ஆலன் கீத்தே ஓரளவுக்கு விலை தான், மீடியம் விலை தான். மீதி நான் சொல்லாத மிக்சர் எதுவுமே வாங்கிடாதீங்க. அதான் நான் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மட்டும் சொல்கிறேன். இது நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் அதான் சொன்னேன், நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பழகி அனுபவத்தில் வந்து தூக்கி வீசி ரிப்பேர் ஆகி மறுபடியும் மாற்றி மறுபடியும் கடைக்கு போய் தெரிஞ்சு கேரளா போய் வாங்கி மெட்ராஸ் போய் வாங்கி இப்படி எல்லாம் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஆகையினால நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு இது ரிப்பேர் ஆகிடுச்சு, அது இப்படி பேசுது இப்படி பண்ணதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் யூ ஷுட் பி சேஞ்ச் யுவர் மாடிஃபிகேஷன். நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு மிக்சர் ஆலன் கீத்து, ரெண்டாவது சவுண்ட் கிராஃப்டில் 16 சேனலுக்கு மேலே இருக்கிறது வாங்கிங்க. நல்ல குட் மிக்சர் சின்னதாக வேணும்னா ப்ரீசோனஸ் வாங்கிங்க. இந்த அகுஜா, ஸ்டுடியோ மாஸ்டர், அப்புறம் பெரிஞ்சர் மிக்சர், தயவுசெய்து இதெல்லாம் கனவுல கூட பிளான் போட்டுறாதீங்க. மேக்கியெல்லாம் விலை ஜாஸ்தி, ப்ரீசோனஸோட விலை ஜாஸ்தி. மேக்கியெல்லாம் நல்ல மிக்சர், ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் MAKKI மேக்கி. அவங்க இங்கிலீஷில் கொண்டு ஆல் கரெக்டுக்கு வந்து ஓகே போட்டிருப்பாங்க. அதனால் அவங்க அப்படி தான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கியெல்லாம் வாங்கலாம். அது பெரிய மிக்சர்லாம் வருது, சின்ன மிக்சர்லாம் மேக்கியெல்லாம் வருதான்னு சொல்லி தெரியல. ஆமாம், வேண்டாம். நீங்கள் இது வந்து உங்களுக்கு சர்ச்சுக்கு ஆப்டாக இருக்கும். மிக்சர் வாங்குறப்ப அந்த கேட்டலாகில் பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மிக்சர்னு போட்டிருக்கோம். நீங்கள் ஆடியோ மிக்சர், PA சிஸ்டம் மிக்சர்னு போட்டிருந்தா அந்த இதை மிக்சரே வாங்காதீங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சப்போர்ட், கிட்டார்னால் கிட்டாரில் 2-3 மிட்ரேஞ்ச் இருக்கும். அப்போ அந்த மிக்சர் வாங்கினீங்கன்னா ஆலன் கீத்தில் சவுண்ட் கிராஃப்டில் இருக்கும். ஸோ இது PA சிஸ்டம் என்பது வேறு, அதாவது PA சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் என்பது வேறு. நமக்கு சர்ச்சுக்கு தேவைங்கிறதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மிக்சர் வேணும். ஏன்னா இந்த என்டையர்தி சப்ஜெக்டில் மிக்சர் வந்து ஒரு முக்கியமான பார்ட். ஓகே, மிக்சர் நாங்கள் தாண்டி போகிறோம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், அகுஜா, ஸ்டுடியோ மாஸ்டர், பெரிஞ்சர், யமஹா இந்த மிக்சர்லாம் குப்பை, எதுவுமே வாங்காதீங்க. சரியா? வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக திருவிட்டு இருக்க வேண்டியதான், எதுவுமே வெளியே வராது. HF எல்லாம் நீங்கள் கை வச்சிங்கன்னா சில்லு உடனே உங்கள் ஸ்பீக்கரில் கேட்கணும். அது ஆலன் கீத்தில் தான் கேட்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் திருவி எதுவுமே வரலைன்னா அது என்ன பிரயோஜனம் அந்த மிக்சர் வாங்கி? அதனால தான் சொல்கிறேன், எது நாங்கள் சொல்கிற மிக்சர் போக வேறு எதுவும் வாங்கிடாது. அடுத்தது ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா அகுஜாவில் 500 வாட்ஸ் வாங்கிங்க. அகுஜாவில் 500 வாட்ஸு. ஏன்னா 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் இப்போ பழைய காலத்து ஆம்பிளிஃபயர் கம்பேர் பண்ணுறப்ப அதில் 500 வாட்ஸில் 250 வாட்ஸ் தான் வருது சவுண்டு. ஆம்பிளிஃபயரில் அந்த பென் ட்ரைவ் போடுற ஆம்பிளிஃபயர் வாங்காதீங்க. இந்த முன்னாடியே மைக்கு சொருகிற அந்த ஆம்பிளிஃபயர் வாங்காதீங்க. பூஸ்டர் ஆம்பிளிஃபயர்னு கேளுங்க. முன்னாடி ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா பேஸ் ரிபிள் கண்ட்ரோல் இருக்கும். மீதி நிறையா திருவுது, சுவிட்ச் ஆப்ஷன் உள்ளது, பென் ட்ரைவ் உள்ளது, அது இது இந்த ஜான் A, ஜான் B இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் 500 வாட்ஸ் அது வாங்கினீங்கன்னா 250 வாட்ஸ், 500 வாட்ஸில் 250 வாட்ஸ் வெளியே வரும். அழகாக அதுக்கு 2 ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பெரிய ஆம்பிளிஃபயர் வாங்கணும்னா, எனக்கு பெரிய சர்ச்சுங்க, எனக்கு 500 வாட்ஸ் பத்தாது அப்படின்னா நேராக யூ ஹேவ் டு ஜம்ப் டு QACயில் 2450, 3450, 4550 இதெல்லாம் 4000 வாட்ஸ், 5000 வாட்ஸு, 2000 வாட்ஸ்லேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். டொராய்டு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு இந்த டேபிள் பைஸ் இருக்கும். அந்த ஆம்பிளிஃபையர் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டைப்பில் டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மில் QAC ஆம்பிளிஃபையர் வாங்கிங்க. QAC ஆம்பிளிஃபையர் போக நாங்கள் வேறு எந்த ஆம்பிளிஃபையரும் சொல்கிறது இல்லை. ஒரு வேளை பண வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆடியோ சென்டர் ஆம்பிளிஃபையர் போய்க்கலாம். கிறிஸ்ட் ஆடியோ இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஆம்பிளிஃபையர் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸில் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது QAC ஆம்பிளிஃபையர் வந்து தி பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கினா அடுத்து 20-25 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஆம்ப் செக்ஷன் முடிஞ்சு, மிக்சர் முடிஞ்சு, மைக்ஸ் முடிஞ்சு, ஸ்டெபிலைசர் முடிஞ்சு, எர்த் பேனல், சுவிட்ச் பாக்ஸ் முடிஞ்சு, இப்போ ஸ்பீக்கருக்கு வரும்.
இப்போ ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அகுஜாவில் 100 வாட்ஸ் நல்லாயிருக்கும். அகுஜா ஸ்பீக்கரில் எது எது நல்லாயிருக்கும் எது எது நல்லா இல்லைங்கிறது நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். அகுஜாவில் 100 வாட்ஸ் வந்து நல்ல குட் ஸ்பீக்கர், குட் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் மாதிரி அகுஜாவில் ஸ்பீக்கர் வந்து எந்த குவாலிட்டி அவங்க கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. இன்றைக்கி எல்லா சர்ச்சஸ்லையும் அகுஜா 100 வாட்ஸ் வச்சுருக்காங்க. அதனாலேயே சர்ச்சு பூரா நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 100 வாட் ஸ்பீக்கர் நீங்கள் 2 வந்து வாங்கிக்கலாம். எதுக்குன்னா 250 வாட்ஸ் ஆம்பிளிஃபயரில் பின்னாடி 4 ohmsலேருந்து எடுக்க கொடுத்து பேரலெல்லாம் லைன் கொடுக்குறதுக்கு இந்த 100 வாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த 100 வாட்ஸ்க்கு அடுத்தது 300 வாட்ஸில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. 100 வாட்ஸு இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். 300 வாட்ஸ் வந்து என்னென்னா மிட் பேஸ் ஸ்பீக்கர். இது நீங்கள் வாங்கி 15 இன்ச். இது 15 இன்ச்சில் 300 வாட்ஸில் 2 டைப் ஆஃப் ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல் வந்து 8000 9000 வருது. இன்னொன்று நார்மல் வந்து 3000 வருது. இந்த நார்மல் வாங்கினீங்கன்னா நான் சொல்கிற குவாலிட்டி இருக்காது. ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்னு ஒரே இன்ச்சு ஒரே வாட்ஸில் 5000 எச்சாவும் கம்மியாகவும் கொடுக்குறாங்க. என்ன வேலை செய்கிறான்னு பாருங்கள். இல்லை, ஸ்பீக்கர் கம்பெனி ஒன்று, சைஸு ஒன்று, வாட்டேஜ் ஒன்று, விலை மட்டும் ஒன்று 3000, இன்னொன்று 9000 ரூபா. அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் 3000 ஸ்பீக்கர் வாங்க வேணான்னா அது வந்து பிஏ சிஸ்டம், இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரொஃபஷனல்ங்கிறது இப்போ பேஸ் கிட்டார் போட்டால் பேஸ் கிட்டார் அப்படியே கேட்கும். இதில் தருன்னு கேட்கும். இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கிடைக்காது, தாங்காது. ஏன்னா அந்த காயில் 9000 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் காயில் வந்து இம்போர்ட்லேருந்து வர வச்சு அந்த 9000 அந்த கம்பிக்கு, கோல்டு கம்பிக்கு அவன் காசு வாங்குகிறான். ஏன்னா அந்த காசு உங்கள்கிட்ட தான் வாங்க முடியும், வேறு யார்கிட்ட வாங்குறான்? 5000 ரூபா அவன் வாங்கியே தீரணும். மீதி பேப்பர் பாடியெல்லாம் ஒன்று. இப்போ 2 ஸ்பீக்கரையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா 3000 50,000 ஒரே மாதிரி ஒரே அச்சில் தான் வாத்து எடுக்கிறோம். ஆனால் அந்த உள்ள இருக்கிற காயிலு மேக்னெட்டு டிஃப்ரெண்ட். ஸோ அந்த 300 வாட்ஸ் வாங்கிங்க. இதுக்கு அடுத்தது சப்பு ஸ்பீக்கர் வாங்கினாலும் 1000 வாட்ஸ் இருக்குது, 2000 வாட்ஸ் இருக்குது. சப்பு ஸ்பீக்கர் அதுக்கு நீங்கள் போகிறதா போய்க்கலாம். அதெல்லாம் வாங்கினா கரெக்டாக பாக்ஸ் செய்யணும், கரெக்டாக மாட்டணும், கரெக்டாக சால்ரிங் அடிக்கணும். அதுக்கு எங்களை போல் ஆட்களை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் எம்டி ஒரு இடத்துல வாங்கிட்டு இந்த 300 வாட் ஸ்பீக்கர்லாம் வாங்கி ஒரு நெட்வொர்க் போர்டு போட்டு செல்லாரன் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். செல்லாரனில் 20 வாட்ஸ் சூப்பராக இருக்கும். 80 வாட்ஸ் 100 வாட்ஸ் நல்லா இல்லை. 20 வாட்ஸே போதுமானது, விலை கம்மியில் 2000 ரூபாய்க்கு சூப்பர் ஹச்அப் இருக்குது. நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது 2000 ரூபாய்க்கு நெட்வொர்க் போர்டு செல்லாரனோட 2000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹச்எஃப்க்கு வந்து 10,000 ரூபாலாம் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. அடுத்ததுக்கு நாங்கள் போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் செக்ஷன் முடிஞ்சு ஸ்பீக்கரில் வந்து மானிட்டர். நிறைய பேர் என்ன தான் பவர் ஆம்பிளிஃபயரு ஸ்பீக்கர் தனித்தனியாக சொன்னாலும் ஐயா ஒரே இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டால் மானிட்டரில் வந்து மிட்ரேஞ்சு நல்லா வர மிட்ரேஞ்சு ஹச்எப் வர்றது வந்து QAC தான். QAC இருக்குது, மொண்டார்போ இருக்குது. 3-வே வேணும்னா QACலேயே 3-வே இருக்குது, ஆனால் 2-3 லட்சம் ரூபா. மொண்டார்போவும் 2-3 லட்சம் ரூபா. ஆல்டோவில் பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் 50,000 70,000 இருக்குது. நீங்கள் விலை கம்மியில் வேணால் ஆல்டோ வாங்கிங்க. இதுக்கு கீழேயும் 10,000 வரைக்கும் இருக்குது. தயவுசெய்து வாங்கிடாதீங்க. நான் சொல்கிற 3 பிராண்ட் மட்டும். ஒன்று QAC, இன்னொன்று JBL EON, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோ. ஆல்டோவுக்கு கீழே வந்துடாதீங்க. ஆல்டோ வந்து ரொம்ப சூப்பர் இல்லை, ரொம்ப லோ இல்லை. உங்கள் கஷ்டத்தை அறிஞ்சு அதை இருக்கிறதுல பெஸ்ட் பிராண்ட் சொல்கிறோம். ஒரு 35,000 ரூபா இருக்குன்னா நீங்கள் ஆல்டோ வாங்கிக்கலாம். ஆல்டோ வந்து 35,000 கீழே இல்லை. 300 வாட்ஸே 35,000 ரூபா. அதே 300 வாட்ஸ் 400 வாட்ஸ் QACயில் 60,000 ரூபா. அதே 300-400 வாட்ஸ் வந்து கிளாரியான் மாடலில் 1 லட்ச ரூபா வருது. ஒரே வாட்டேஜ் தான், ஒரே சைஸ் தான், அந்த கிளாரிட்டி தகுந்தது போல் லட்சமும் ஆயிரங்களும் மாறுதல் வருது. ஸோ மானிட்டர் வேணும், ஃபில்லிங் ஸ்பீக்கர் சைடு ஃபில்லிங் வேணும்னா நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் ஸ்பீக்கர் வந்து சுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் பவர் ஆம்பிளிஃபையர் அண்ட் பவர்டு ஸ்பீக்கர்ஸ். அதில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து சப்பு போகிறோம். ஸ்பீக்கரில் SRX இருக்குது, ZRX இருக்குது. ஸ்பீக்கர் நீங்களா அதில் JBL தான் அந்த வேர்ஷன் வருது. சப்பில் வந்து அகுஜாவில் 1000 வாட்ஸ் இருக்குது, 30,000 ரூபா. இன்பில்ட்டு ஸ்பீக்கரு ஆம்பிளிஃபையர் எல்லாம் ஒன்றில் வருது. பவர் ஸ்பீக்கர் நம்ம ஈரோட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா,
கீழே வச்சுருந்தாங்க வுட்டனில் வாங்கிங்க. அதுலேயே 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் 1 லட்ச ரூபா. சப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மற்றது பேஸ் கிட்டார் ரிதம் பேடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பு போடாத வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ரிதம் பேடும் உங்கள் பேஸ் கிட்டாரும் உங்கள் பாட்டு மேல் வாய்ஸும் ஒன்றும் எடுக்காது. ஸோ கிராஸ் ஓவர் சப் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஆடியோ சக்சீட் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன ஆலன் கீத் மிக்சர் வாங்கினாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மைக் வாங்கினாலும் சரி, சப்பும் சைட் ஃபில்லிங் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் தான் கவரேஜ் ஆகும். ஓகே, அடுத்தது பின்ஸ். நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கோம், பின்ஸ் நியூட்ரிக்ஸ் நல்லா இருக்குது. நியூட்ரிக்ஸ் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நீங்கள் எம்எக்ஸ் வாங்கிக்கலாம். எம்எக்ஸுக்கு கீழே போகாதீங்க, நிறையா இருக்குது, பிபிஎக்ஸு மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்டல் பின் பார்த்து நல்ல பின் வாங்கிங்க. கேபிள்ஸ் நான் சொல்லிட்டேன், கிறிஸ்டல், பெல்டன், ஃபால்கான் இது வாங்கிங்க. இதுக்கு கீழே இருக்குது ஆஷியனு மற்றதெல்லாம் போகாதீங்க. வேறு வழி இல்லை, எங்கள் ஊரில் அதுதான் கிடைக்குன்னா எந்த கேபிள் வாங்கி போட்டு செஞ்சுக்குங்க. ஆனால் மறுபடியும் 3 இயர்க்கு ஒரு டைம் அதை மாற்றிடுங்க. நான் சொல்கிற கேபிளெல்லாம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரும். ஒருவேளை லோ குவாலிட்டினா அடுத்த 3 இயரில் மாற்றிடுங்க. நீங்கள் மாற்றினீங்கன்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா பாஸ்டர்? எனக்கு இது சொன்னதில் ஏதாவது இல்லை, இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. எர்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எர்த்து, ஸ்டெபிளைசர்ஸு, சுவிட்ச் பாக்ஸு, மைக்கு, ஸ்பீக்கர்ஸு, மிக்சரு, ஆம்ப்ளிஃபையர், மானிட்டர்ஸ், இது எல்லாத்தையும் சப்பு வரைக்கும் பார்த்துட்டோம். பின்னு கேபிள் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் அதெல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இதில் வந்து மொத்தமாக போட்டுட்டோம் எல்லாத்தையுமே. இதில் வந்து எது வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கு. எது வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதையும் சொல்லியாச்சு. எது வேண்டாங்கிறதையும் நம்ம பேசிட்டோம். ஆமாம், அப்போ வந்து அப்போனா அந்த கம்பெனிக்காரங்க நம்ம மேலே கோவிச்சுக்கு போடுறாங்க. ஆமாம், அகஜாவில் நல்லதும் இருக்குது, கரெக்டு தான். அப்போ ஆல்டோ வரைக்கும் வரலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. லோ ரேஞ்ச், அதுக்கு கீழே போக வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. இதில் இன்னும் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து நாம் அதுக்குண்டான பதில்களை, அதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எனக்கு இது வரைக்கும் டவுட் இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா மிஸ் ஆகியிருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் அதையும் ஆமாம் அதை நீங்கள் அப்படியே கிளாரிஃபை பண்ணிடுங்க பாஸ்டர். 3 வே நிறைய பேர் கேட்டாங்க. 3 வே செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. என்னன்னு கேட்டால் 3 வேக்கு வந்து மிட் ரேஞ்சும் ஹச்அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா QSC இந்த பவர்டு ஸ்பீக்கரில் நீங்கள் ஒன்று வாங்கிங்க. பாஸ்ட் நீங்கள் என்ன மாடல் வாங்கினீங்க இப்போ QSCயில்? QSC CP12 வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரேஞ்சில் உங்களுக்கு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கரும் ஹச்அப்பும் வருது. கம்பல்சரி இந்த பவர்டு ஸ்பீக்கர் வச்சிங்கனாலே சப்பு வேணும். சப்புக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் QSCலேயும் ஆல்டோலேயும் சப்பு இருக்குது. QSCலேயே டாப்பு இருக்குது, QSCலே சப்பு இருக்குது. நீங்கள் அந்த சப்பு வச்சு QSC வச்சிங்கன்னா யூ ஹேவ் ஃபுல்ஃபில்டு 3 வே. ஏன்னா 2 வே வந்து மேலே இருக்கிற மிட்டும் ஹச்சப்பும் சேர்ந்துடும், கீழே இருக்கிற சப்பு வந்து QSC அதனுடைய பேலன்ஸ் பேஸ் எல்லாம் எல்லா ஃபிக்ஸும் பார்த்துரும். இது நீங்கள் பண்ணிக்கலாம். இதே இது QSC வந்து அந்த டாப் எண்டு. கீழே வந்தீங்கன்னா ஆல்டோவில் இருக்குது. ஆல்டோவில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாயில் இருக்குது. ஆல்டோவில் பேஸ் சப்பு ஒன்று இருக்குது, அதுலேயே அந்த பைப்பு போட்டு மேலே டாப்பில் வந்து இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரும் ஹச்எஃப் இது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த செட்டப் 2 லட்ச ரூபா நான் நினைக்கிறேன். இது வந்து 2 சைடு 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்டு நீங்கள் மிக்சர்லேருந்து லைன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் சர்ச்சில் 3 வே வந்துடும். ஒரு வேளை எனக்கு சவுண்ட் பத்தில் இந்த ரெண்டும் போட்டு நீங்கள் பத்தலைன்னா மறுபடியும் பின்னாடி 2 வச்சுக்கலாம், 2 பின்னாடி வச்சுக்கலாம். ஆமாம், மொத்தம் 10 லட்ச ரூபா வந்துடும் கேபிள்ஸ் கனெக்டிவிட்டியோட மிக்சரோட. நீ இல்லை எனக்கு ஒன்று தான் 2 லட்ச ரூபாய்க்கு வேணால் ஒரு செட்டப் வாங்கிங்க, அதில் 3 வே பண்ணிக்கலாம். எனக்கு ஃபில்லிங் பத்தலைன்னா 2 வாங்கிங்க, மறுபடியும் ஃபில்லிங் பத்தலைன்னா 4 வாங்கிங்க. அது போக ஸ்டேஜ் மானிட்டர் வேணும்னா ஸ்டேஜ் மானிட்டருக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் JBL EON தான். JBL EON 715 இது வந்து இப்போ தான் நான் காலையில் பார்த்தேன், 55 ரூபா. அது இப்போ தான் பார்த்துட்டு தான் இது ஆன் ஆகும். 55 ரூபா 60 ரூபாய்க்கு JBL EON இருக்குது. தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்பீக்கர், இப்போ பேசிவ் ஸ்பீக்கர்லாம் SRX, ZRX, JBLலே நிறைய வெர்ஷன் இருக்குது. ஒரே சைஸ் பாக்ஸு ஒரே வாட்டேஜ் வந்து 30,000 ரூபாய்க்கு இருக்குது, 60,000 ரூபாய்க்கு இருக்குது.
ஜேபிள் ஸ்பீக்கரில் கிளாரிட்டி வரும். உங்களுக்கு நம்ம பேஸ் தான் நிறையா சவுண்ட் நினச்சிட்டு இருக்கோம், அதில் மிட் ரேஞ்ச் ஹச்அப் தேவையான அளவுக்கு வரும். ஸ்பீக்கர்ஸ் வாங்கிக்கலாம் சார், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை உங்கள் சர்ச்சில் இருக்கிற பொருட்களில் எது நல்ல பொருட்கள் அதை நான் வந்து செக் பண்ணிவிட்டு எது வேண்டான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு புதுசு ஏதாவது வாங்கினா உங்கள் பழைய பொருட்களோடய மிக்சிங் பண்ணி ஒரு நல்ல ஆடியோ செட்டப் வச்சுக்கலாம். எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் சேனல்ஸ் எல்லாமே பாருங்கள். 15வது வேல்யூம் இது, 15 வேல்யூம் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மற்றது எல்லாமே நீங்களே பண்ணிடுங்க. நிறைய பாஸ்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட விளக்கம் மட்டும் கேட்குறாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டோ காணிக்கையோ மற்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சார்ஜ் சொன்னால் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கெல்லாம் லாட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து லாட் ஆஃப் மெட்டீரியல் எடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். ஒரு வேலை இந்த விஷயங்களெல்லாம் வேற ஒருத்தர் சொல்லலாம், ஆனால் அவங்க அனுப்பப்படாமல் அட்வைஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் விட்டுறாங்க. அது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நிறைய ஐடியாவெல்லாம் எங்களுக்கு கேட்டுருது, அப்புறம் இன்னொரு ஆள் வச்சு அந்த வேலையெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் நீங்கள் செய்கிற துரோகம், பண்ணக்கூடாது. ஆசீர்வாதம் எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய காணிக்கை மற்ற காரியங்கள் லேபர்ஸ் போகணும். பிதாக்கள் அத்திக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயினங்கிற மாதிரி தேன் எடுத்தும் ஒருத்தன் தேனை சாப்பிட்டு ஒருத்தனா இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நல்ல பீப்புள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எரர் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற 2000-3000 ரூபாயை நீங்கள் மீதி பண்ணுறதுக்காக உங்கள் லோக்கல் எலக்ட்ரீஷியன் வச்சு மற்றவங்களை வச்சுலாம் ஒர்க் பண்ணி நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் சொல்லி நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் சொன்னதுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் ஆகணும்னா நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு வேலை 1 லட்ச ரூபா 2 லட்சத்திங்கன்னா நாங்கள் மெட்டீரியலோடு வாங்கிட்டு வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். அதை நான் முதலே சொன்னேன் பாஸ்டர் சொன்னேன் நான். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட பாஸ்டர் எங்களுக்கு 100 பேர் இருக்காங்க, 1 லட்ச ரூபா பட்ஜெட் 2 லட்ச ரூபா இருக்குது, எங்களுக்கு நல்ல ஆடியோ பண்ணி கொடுங்கன்னா பணத்தை எங்கள்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா பொருள் வாங்குறப்ப எங்களோட நீங்களே பணத்தை எடுத்துகிட்டு வரலாம். உங்கள் கண்ணு முன்னாடி பொருள் வாங்குகிறோம், உங்கள்கிட்டயே வந்து மாட்டி கொடுக்குறோம். எங்களுக்கு உண்டான ஒரு சின்ன லேபர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அது இந்த யூடியூப் செலவினங்களுக்காக இந்த மற்ற அநேக காரியங்களுக்காக எங்களுக்கு உதவியமாக இருக்குது. நேற்றுக்கு பாருங்கள், இந்த 2-3 டைம் இந்த கேபிள் மாற்றி இன்றைக்கி தான் ஒரு குவாலிட்டியான ஒரு கேபிள் போயிட்டுருக்கு. ஏன்னா இது கேமராவில் இன்பில்ட் பண்ணுறதுக்கு மிக்சரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கேபிள்ஸ் பிரச்சனை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் கிடைக்க மாட்டேங்குது, பொருள் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணுறோம், ஆடியோ பண்ணுறோம். இது சபைகள் பிரயோஜனமானு சொல்லிட்டு ஏதோ கிறிஸ்மஸ் டைமில் கன்வென்ஷன் டைம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் சர்ச்சில் எவ்ரி சண்டேஸ் சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னா, ஒர்ஷிப் நல்லா இருந்ததுன்னா தான் மக்கள் வந்து அதை லைக் பண்ணுவாங்க. உங்கள் பாட்டையோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெறுப்பு தட்டாமல் இருக்கும். அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தாமல் நல்லா ஆடியோ கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள்கிட்ட ஒருவேளை குறைகள் மற்ற காரியங்களுக்குன்னா நேரடியாக பேசுங்க. நிறைய பாசத்துக்குள்ளே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதையும் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய வித்வான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இந்த கிறிஸ்டியன் ஃபீல்டில் இல்லை. முஸ்லீமில் இருக்காங்க, ஹிந்துஸில் இருக்கிறாங்க, நிறைய ஆர்கஸ்ட்ரேஷன் பீப்புள் இருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் ஸ்டுடியோஸில் இருக்கிறாங்க. ஆகையினால உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் ஊழியத்திற்காக எளிமையான முறையில் இப்போ 50,000 ரூபாய்க்கு கூட 3-வே ஸ்பீக்கர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 50,000த்துக்கு கூட நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா 3-வேங்கிறது 50,000த்துக்கு பண்ணவே முடியாது. 3 lakhs ஆகும் 3-வேங்கிறது. பட் 50,000 ரூபா பட்ஜெட்டில் 100 பேருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஆகையினால இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட கிடைக்காது, எங்கள்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும். அதை தைரியமாக நெஞ்சார நான் சொல்ல முடியும். ஸோ எங்களை உபயோகப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. எங்களுக்கு இதை தவிர வேறு ஊழியங்களெல்லாம் பெருசு அளவுலாம் கிடையாது. இதுதான் எங்களுடைய மெயின் மினிஸ்ட்ரியாக பண்ணுறோம். பாஸ்ட் நாங்கள்லாம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறோம். நாங்கள்லாம் வந்தால் ட்ராவல் எக்ஸ்பென்சிவெல்லாம் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இதனால் நீங்கள் ஒரு ஊழியத்தை தாங்குறீங்க, ஒரு குடும்பத்தை ஆதரிக்கிறீங்க. இதனால் நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் சபைகள் ஆஸ்வதிக்கப்படும். நிறைய சபைகளுக்கு நாங்கள் எளிமையான முறையில் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் புதுசு கிடையாது, ரொம்ப ஆர்டினரி. இப்போ போன வாரத்தில் கூட மத்திய பிரதேஷ் போனேன், அங்கே பழைய பிஎஸ் சிஸ்டம் கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். நோ பைஸ், அங்கே பணமே வாங்காமல் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஊழியத்தினால அநேக ஊழியங்கள் ஆதரிக்கப்படுகிறது. எங்களை தாங்குங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.